வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது எப்படி வாக்குத்தத்தமாக கொண்டு வர்றது அப்படின்றத யோசனைகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியாதுங்க. சிம்பிளியாக சொன்னால் எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியாது. சபைக்கு வர எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியாது. சர்ச்சுக்கு வருவாங்க, அட்டென்ட் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எல்லாராலையும் ஜெபம் பண்ண முடியாது. நான் பாஸ் எப்படி சொல்றீங்க? நான் இன்னைக்கு காலையில் கூட ஜெபம் பண்ணேன். ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து ஜெபிப்பது வேறு, இந்த உலக மண்டலத்திலிருந்து ஜெபிப்பது வேற. வேர்ல்டு ஜோன், த ஸ்பிரிச்சுவல் ஜோன். ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் கேட்கப்படுமே தவிர இந்த உலக மண்டலத்திலிருந்து ஜெபிக்கப்படுகிற எந்த ஜெபமும் கேட்கப்படுவது இல்லை. அதனால்தான் பவுல் அழகா சொல்றார், நீங்கள் ஆவியில நிறைந்து ஆவியினாலே ஜெபம் பண்ணி அப்படின்றப்ப ரெண்டு ஜோன் இருக்குது, ரெண்டு மண்டலம். ஒன்று இந்த வேர்ல்ட்லி ஜோன், இந்த உலக மண்டலம். இந்த உலக மண்டலத்தில் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறாங்க. இப்போ கோடை காலத்துக்காக எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன சாமியை தெரியுமோ அந்த சாமிகிட்டெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. ரோட்டில் போனவன், நின்னவன், உட்கார்ந்தவன், புரியல, பிச்சை எடுக்கிறவன் பார்த்து சொல்கிறான், சாமி கொஞ்சமாக மழையை கொடு அப்படின்றான். ஒருத்தன் வியாபாரம் நடக்கணும்னு மழை வேணான்றான், ஒருத்தன் மழை வேணுன்றான். இவங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜோன் என்ன ஜோன் தெரியுமா? வேர்ல்ட்லி ஜோன். உலக மண்டலத்தில் உட்கார்ந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரார்த்தனை சொல்றான். புரியல? திருவிழா நடக்குது, மழை பெய்யாமல் இருக்கும்படியாய் நாம் அச்சிஸ்ட அந்தோனியாரிடம் வேண்டிக் கொள்வோம் அப்படின்றான். மழை, அவன் ஊரே மழை பெய்யணுன்றான். இவன் அசிஸ்ட அந்தோனியார்ட்ட என்ன சொல்றானா? மழைமே வேணான்றானா. நேற்று சருகடியில் உங்கள் ஊரில் பஸ்காவா? புரியல? ஆமாம், ஃபோனை ஆன் பண்ணால் சத்தமாக, டே என்னங்கடா சத்தங்கன்னா பஸ்கா நடந்துட்டு இருக்குதான். பஸ்கான்னு தானே சொல்லுவோம், பஸ்கா நடந்துட்டு இருக்குதான். அப்போலாம் ஆவூர் பஸ்கான் தான் ஃபேமஸ்ஸு. பார்த்தீங்கன்னா சருகடி எவ்வளோ பேரா உட்காந்துருக்காங்க என்ன வந்து ஒரு 500 பேர் உட்காந்துருப்பாங்க என்ன. ஓ பரவாயில்லையே, புரியல? அவனும் ஜெபம் பண்ணான். புரியல? அருளந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர், எப்படியும் எங்களுக்கு மழை வராமல் எங்களை பாதுகாருங்க, இந்த பஸ்கா நல்லபடியாக முடியணுன்றான். பஸ்கா நல்லபடியாக காசு கொடுத்து இவ்வளோ வேலை செய்கிறோம், நீ எதுவும் நடந்துடக்கூடாதுன்றான். புரியல? ஒவ்வொருத்தரும் வியாபாரிகள் சொல்கிறாங்க, ஐயோ மழை வந்துருச்சுன்னா வியாபாரம் கெட்டு போயிடும், அது உச்சிக்கு போய் வேணா அடிக்கணுன்றான். நீ பலாப்பழம் வைக்கிறவன்ட்ட பேசியிருந்தேன், எப்படியா அந்த வெயிலில் நிற்கிறேன்னு. வெயிலுக்கு தான் இது ஓடும், மலைக்கு ஒரு பய திரும்பி பார்க்க மாட்டான். புரியுங்களா? மலைக்கு ஒரு பயலும் திரும்பி பார்க்க மாட்டான் பலாப்பழத்தை. நீங்கள் ஏன் சாமி, நீங்கள் வேற, நீங்கள் ஏதாவது ஜெபம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டான். நல்லா மழை வந்தால் நல்லா இருக்கும். ஐயோ சாமி அந்த ஜெபத்தெல்லாம் பண்ணாதீங்க, முதல்ல கூட எங்கள் வியாபாரம் கெட்டு போயின்றான். ஒரு ஊரில் ஒரு கிளவி உட்காந்துக்கிட்டு மழை தாண்டுது, ஒரு பக்கம் இங்கிட்டு ஒன்று உட்காந்துக்கிட்டு மழை வேணானுது. இப்படியே ரெண்டு மண்டலத்தில் போட்டு ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வேர்ல்ட்லி ஜோனில் நீ என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்கப்பட மாட்டாது. நீங்க பரிசுத்த ஆவில நிறைஞ்சினாதான் அந்த ஜோனுக்கு போக முடியும். அப்ப இவங்கெல்லாம் எதை பெற்றவர்கள் அல்ல? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இல்ல, பரிசுத்த ஆவிக்குரியவர்களும் அல்ல. சபைக்கு வர எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களும் அல்ல. அதனால தான் சொல்றேன், நீங்க பண்ற சில ஜெபமோ, ஏன் நிறைய ஜெபமோ கேட்கப்படுவது இல்லை. காலையில சோதராண்டவரே போகும்போது பத்திரமா பார்த்துங்க, திரும்பி வரும் பத்திரமா. என்ன ஜோன்ல நிக்கிற? மதக்கூடாது. நீ ஆவியினால ஜெபம் பண்ணு, ஆவியில ஜெபம் பண்ணுன்றார். இவன் எந்திரிச்சோனே ஸ்தோத்திரம், இன்னைக்குரிய சாப்பாடை தாரும், இன்னைக்குரிய எல்லா பாதுகாப்பையும் தாரும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமான்றான். திஸ் இஸ் a manual prayer. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வேற, மேனுவல் பிரேயர் வேற. இந்த ஜெபம் எல்லாம் நீங்க உங்களுக்கு மன திருப்திக்காக பண்ணுகிற ஜெபம்.
அது உங்கள் மன திருப்தியோடு இருந்து விட்டு போகட்டும். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஜோனுக்குள்ளார போனாதான், அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் போகும் பொழுதுதான் ஜெபமும் நீடிக்கும், ஜெபத்துடைய பதிலும் உங்களுக்கு சித்திக்கும். புரிகிறதா? புரிகிறதா? அதனால ஜெபம். பாலியாங்கி சொல்றாரு, ஒரு நாளைக்கு 5 முறை இறந்து விட்டார் தேவ மனிதன். 5 முறை 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன்றார். 2 மணி நேரம் போராடுறேன்றார். 2 மணி நேரம் என்ன செய்யறாரா? போராடுறேன். சின்ன பிரச்சனையாங்க இருக்கும். ஒரு சபையில் 5 லட்சம் பேர் இருக்காங்க. இதுலயே எனக்கு போராட்டம். புரியுங்களா? 5 லட்சம் பேர் வச்சிருக்க சபையில் அந்த மனுஷன் மண்ட மூளையெல்லாம் எப்படி இருந்துச்சோ எனக்கே தெரியல. புரியுங்களா? டெய்லி வர செய்தியெல்லாம் நல்ல செய்தியாக வரும். புரியல? ஒரு பக்கம் துக்க செய்தியாக வரும், அங்கிட்டு 2 பேர் திட்டினாங்கன்னு வரும், அந்த பக்கம் 2 பேர் ஏசினாங்கன்னு, இந்த படிக்கட்டில் இன்னும் ஒருத்தவங்க திட்டிகிட்டு இருக்கான்னு வரும். புரியல? இத்தனை செய்திகளையும் கேட்டு வாங்கி அந்த மனுஷன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபிக்கிறாரு. 5 மணி நேரம் ஜெபிக்கிற மனுஷன் 2 மணி நேரம் போராடுறாராம். நம்மளால போராடாமே ஜெபமிட்டு வந்துடுறான். சோத்ராண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், என்னை சந்தோஷமாக்கும், மகிழ்ச்சியாக்கும், இயேசுவின் நாமத்தில் ஆமென்றான். புரியுங்களா? போராடாமே ஜெபிக்கிறாங்க. ஒரு போராட்டம் இல்லை, ஒரு சண்டை இல்லை, ஒரு யுத்தம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு முழங்கால் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஃபைட்டு கூட இல்லை. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த காலையில ஆசீர்வாதம். அப்படியே படுக்கையிலே ஜெபம் பண்றான். படுக்கையில் உட்காந்தே ஜெபம் பண்றான். 2 தலைவாணியை வேற மேலே வச்சுக்கிட்டு ஜெபம் பண்றான். புரியுங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ அசதி வந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் தலையே சாச்சிக்கிறான். புரியல? ஆனா 5 மணி நேரம் ஜெபிக்கிறான் தேவ மனிதன். 2 மணி நேரம் போராடுறாராம். நீ ஒரு 5 நிமிஷம் போராடிட்டா, ஒரு 50 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. போராடாமையே 5 நிமிஷத்துல ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறியே. கூட ஜெபம் பண்ணிட்டியா? ஜெபம் பண்ணிட்டேன். கூட என்ன ஜெபம் பண்ணேன்? ஸ்தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, தோத்திர வல்லவரே, நல்லவரே, வாக்கு மாறாதவரே, கிருபைகள் நிறைந்தவரே, இரக்கங்கள் மிகுந்தவரே. இதெல்லாம் அவர் அதில் தான் இருக்காரு. கூட என்ன போராடின சொல்லு. இன்றைக்கு அநேக ஜெபங்கள் தள்ளுபடி ஆகிறதற்கு இதுதான் காரணம். ஜெபத்தை நீங்கள் வலிமையாக்கணும். அந்த ஜெபம் வலிமையாகணும்னா அந்த ஜெபத்தை எங்கிருந்து பண்ணணும்னு இருக்குது. சொல்லுங்க. அன்னைக்கு தாவீது சொல்றான், ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்துக்குள் நுழைந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். ஏன் ரோட்டில் நிற்க தெரியாது? பாருங்க, இந்த லூது மாதா கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறான், வழி போக்க நின்றுட்டு சாமி எப்படியா காப்பாற்றும். புரியல? வீட்டை விட்டு வெளியே போகிறான் நம்பால், நிலையை தொட்டு இப்படி இப்படின்றான். புரியுங்களா? இன்னும் விசுவாசிக்கு சில பேருக்கு இன்னும் அது சிம்டம்ஸே மாறல. இப்படின்றான். எங்கேயா இடிச்சுட்டான்னு வைங்களேன் அப்படின்றான். எவன் காலையா மோதிட்டானா வைங்க அப்படின்றான். புரியுங்களா? சில பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரியே செய்கிறான். 8 தடவை போட்டால் தான் சிம்டம்ஸ் மாறுன்றான். புரியுங்களா? புரியல? ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா என்னடா செய்கிற? 8 தடவை ஃபினிஷ் ஆகணும். ஃபினிஷ் ஆகணும் ஜெயமா. புரியல? சில பேர் நோட்டை போட்டு சேசு மாதிரி சூசத்துன்னு எழுதுறான். சரி, அவன் தான் எழுதிடானா விசுவாசி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் எழுதிட்டு இருக்குது. எழுதி என்ன பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு ஆண்டவர் உனக்கு? உங்களுக்கு தெரியுமா? கிருபை பெற்றவன் தான் ஜெபிக்கவே முடியும். ஒருத்தன் ஜெபிக்கிறானா அவன் கிருபை பெற்றவன். எல்லாராலையும் ஜெபிக்க முடியாது. சபையில் உட்காந்து நல்லா தூங்குவேன். புரியல? சபையில் உட்காந்து அப்படியே இருதயம்லாம் வெளியே ஓடும், மண்டை புத்தியெல்லாம் வெளியே சுற்றிக்கிட்டு காக்கா பறக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஊரெல்லாம் சுற்றி விட்டு என்ன ஆத்மா சொல்லும்போது வரும் பாருங்க. அந்த பய பாருங்க, இந்த பாருங்க, இந்த பேரன் நான் பாருங்க இவ்வளோ பேசுகிறேனே, இந்த இடம் மேற உண்டடிப்பான். என் ஆத்மாவுக்கு வந்து ஸ்டாண்டில் நிற்பான் பாருங்க. புரியுங்களா? அது குழந்தை, அது 2.5 வயசு 3 வயசு ஆக போகுது. இருக்கிறது எல்லாமே குழந்தையா இருக்குதே. புரியுங்களா? அப்படியே இங்கே உட்காந்து அப்படியே அப்படியே நான் என்ன உங்களுக்கு என்ன போதை மருந்தா ஊற்றி விடுக்கிறேன்? விளக்கணை ஊத்தினாவே போதை மருந்து மாதிரி உட்காந்துருக்கிறேன். புரியல? அனுகூலமா கேட்குறேன், ஏமா நீ வரப்பெல்லாம் தூங்குற? எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. நான் என் கண்ணு பார்க்குறப்ப, நேராக பார்க்குறப்ப எனக்கே அடுத்த வார்த்தை வரமாட்டேங்குதுன்னு. என்னவோ தெரில பிரதர், உட்காந்து தூக்கமாக வருது. உட்காந்து என்ன வருதா பாருங்க, என்ன நிலவரம் பார்த்தீங்களா?
வேர்ல்ட்லி பீப்புள் தான். அவங்க பிரார்த்தனைக்காக அவங்க எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறான். அழகு குத்துறான், அதை குத்துறான், இதை குத்துறான், தீச்சட்டி எடுக்கிறான், என்னென்னவோ செய்கிறான். எதோ பண்ணி பண்ணி எப்படியாவது பிரார்த்தனை கேட்கப்படுமான்றான். குழந்தை இல்லையா மண் சோறு தின்றான், ரோட்டில் உட்காந்து சோறு தின்றான். வேளாங்கண்ணிக்கு வாங்க பாருங்க, முழங்காலே பீச்சிலேருந்து நடந்து வரான். ஏன்டா பீச்சில் நடந்து வரான்? ஒருத்தருக்கு பாதி பீஸே காணாம். ஐயோ என்னடா 2 மீசையே தான் எடுத்து பார்த்துருக்க, பாதி மீசை பொருத்தனம் பண்ணானா ஆண்டவர்கிட்ட. வரக்கூடாது. அன்னை மரியாள்கிட்ட பொருத்தனை பண்ணலாம். என்ன தெரியுமா, எனக்கு கர்த்தர் இப்படி ஒரு நன்மை செஞ்சா பாதி மீசியோட வாழ்றேன் நானா. அட பேக்கு பல்லா, புரியல? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்தோனியாருக்கு வெட்டுற மாதிரி வெட்டி ரவுண்டு போட்டு வச்சிருக்கிறான். எல்லாம் அவன் என்னென்னவோ பண்றான். பிரார்த்தனையில் பிரார்த்தனை சித்திக்கல, பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கல. ஏன்னா வேர்ல்ட்லி ஜோன். இப்பிரபஞ்சத்தினுடைய யுகத்திலிருந்து ஒருவன் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுவது இல்லை. ஒருவன் ஆவிக்குரிய நிலைக்குள்ளாரே போய் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. முதல்ல ஜெபிக்கிறதே கிருபைங்க. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா சொல்லுங்க, நீங்க கொடுத்த கிருபைப்பா என்ன ஜெபிக்க வைக்குதுன்னு சொல்லுங்க. நாங்கள் பல வருஷமா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, பல வருஷமா அந்த சக்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பிள்ளைங்க பிறந்துருச்சு. 3 நாளாடா அண்ணாளுடைய சக்காலத்துக்கு எத்தனை பிள்ளைடா பிறந்துச்சு? அவ பேரை யாரா கேட்டா? புரியுதா? பிள்ளைகள் தான் போட்டிருக்கா. பிள்ளைகள் இருந்தாங்க 2 3 4. அந்த காலத்தில் பிள்ளைகள்னா 5 6 தான். மறக்கூடாது, புரியல? அப்பெல்லாம் பிள்ளைகள் சொன்னா உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 12 பேர் இருக்காங்க. அப்படியா? பெருசு எங்க போகுது? பெருசு டேய் பெரியவனே எத்தனாவதா படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அப்பாக்கெல்லாம் தெரியாது பாருங்க. அத்தனை 10 பெத்தாலும் கண்ணை மூடி தூங்குறப்ப எல்லாத்தையும் சொல்லுவாங்க, 10 வந்துருச்சா? வந்துருச்சு. கூண்டில் அடைஞ்சிருச்சு. எல்லாம் சாப்பிட்டுருச்சு. ரைட், அவ்வளோதான். அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க. இப்போ ஒன்று வச்சுட்டு தேடுறாங்க, எங்கே போச்சு ஏது போச்சுன்னு. பாருங்க, வருஷம் கோயிலுக்கு தாங்க போனாங்க. எங்கே போனாங்க? கோயிலுக்கு போய் இந்த உலக மண்டலத்தில் உட்காந்துக்கிட்டு வெளியே உட்காந்து சாமியை பார்த்துக்கிட்டு கட்டி சோறு சாப்பிட்டவங்க இவங்கெல்லாம். நாங்களாம் அப்படி தான் கட்டி சோறு சாப்பிட்டவங்க. பாபநாசம், உபரி, மணப்பாடு, ஆலந்தலை எங்கெல்லாம் போகணுமோ இந்த வீடு. இந்த கோடை காலம் வந்துருச்சுன்னா இது வேற எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க. கொடைக்கானல், ஊட்டிலாம் கூட்டு போக மாட்டாங்க. உபரி, மணப்பாடு, ஆலந்தலை, பாபநாசம், இதெல்லாம் பூண்டி, இன்னொரு மங்கனூர். ஆமாம், மங்கனூர் கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. புரியல? மங்கனூர் இதெல்லாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுக்கும் கிடையாது. கட்டி சோறு கட்டிக்கிட்டு நான் மீனை வறுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் போய் அங்கே சப்பரம் பார்க்குறது. அங்கே சப்பரம் போவோம், இவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு சப்பரம் போச்சாடா? போச்சு. ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த ஜோனில் இப்படி தான் வாழ்ந்தோம். முற்காலங்களில் இந்த உலக வழக்கத்தின்படியும் பாரம்பரியத்தின்படியும் நம்ம வாழ்ந்தவர்கள். ஜபம் கேட்கப்பட்டுச்சா? ஜபம் கேட்கப்பட்டா ஏன் இங்கே வந்திருக்கிற நீனு? வரவே திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. இங்கே வந்தால் காதில் கழட்ட சொல்கிறாங்க, கையில் கழட்ட சொல்கிறாங்க, மூலிகை ஞானசானம் இருக்குன்றாங்க, ஒழுங்காக ஆராதனைக்கு வரலாம் கர்த்தர் உதப்பாருன்றாங்க. அங்கே சாமியார் ஒன்றுமே சொல்லவே மாட்டேன்றாரு. பிரச்சனையே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை கார்டை கொடுத்து பதிவு பண்ணிட்டு சாமியாருக்கு 150 ரூபா காசு போனால் போதும். நல்லா இருக்கீங்களா? ஊரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாப்பா, ரைட். அவ்வளோதான். தீர்த்தம் தெளிக்க மட்டும் அவரை கூப்பிட்டுக்குவோம். அப்படி தான் நம்ம பாஸ்டி ஆக்கலான்னு பார்த்தாங்க, முடியல. புரியுங்களா? கூடாது. நம்ம பாஸ்டி அந்த நிலைக்கு கொண்டு வரலான்னு தான் ஐடியா பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நீங்களும் கொஞ்சம் இந்த ஒரு தீர்த்த மாதிரி தெளிச்சுட்டுலாம் போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. இது மாதிரிலாம் பேசாதீங்க பாஸ்டர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி மண்ணுது. சமாதானத்தோட ஒவ்வொருத்தரையும் அனுப்பி வைங்க பாஸ்டர். பாவம் உட்கார வச்சு ஒவ்வொரு உள்ளத்தையும் குத்தி அடித்து அவனை போட்டு மனசை நோகடிச்சு அவன் வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு இங்கே வந்து உட்காந்தானா அவனை இங்கே குத்தி கூட இங்கேருந்து அனுப்பி நானா குத்துறேன். கூப்பிட்டு வச்சா குத்துறேன். என்ன உள்ளார வச்சு குத்துறாருல, நான் சும்மா இருப்பேனே? என்னை மட்டும் அவர் குத்துவார், அப்புறம் உங்களை நான் குத்த மாட்டேனா? குத்துறதுக்கு தான் என்ன குத்துறாரு வச்சு. அல்லேலூயா. சத்தமே வரமாட்டேன். நீங்கள் எப்படிப்பட்ட பிரசங்கியாராக இருந்தாலும் உள்ள குத்துப்படாம இங்கே வந்து நிற்க முடியாது. அப்படி நிற்கிறார்னா ஆபத்தான ஆள். அல்லேலூயா.
உள்ளே புடமிடப்படாத எந்த வார்த்தையும் மேடையிலே வந்து பிரசுரிக்க முடியாது, வல்லமையோடு சொல்ல முடியாது. நன்றி சொல்லுங்க. பரலோகத்து மந்திரமே அவ்வளோ சொல்லியிருப்போங்க. அதுக்கு வித்தியாசமான ஜெபமாலை. எங்கள் பாட்டி பெரியம்மா நன்ஸு, பெரியம்மாவும் நன்ஸு, பாட்டியும் 2 பேரும் இந்த வருஷத்துக்கு உத்திரியம் வாங்குறதுக்கும் ஜெபமாலை வாங்குறதுக்கும் போவோம். அது இந்த ரேடியத்தில் கொடுக்கறதுக்காக எங்கள் பாட்டி பின்னாடியே போவேன். வரக்கூடாது, அவங்க ஒவ்வொரு கான்வெண்ட்டில் இருப்பாங்க. போவேன், பாட்டி என்னடா பீட்டு எனக்கு அந்த ரேடியனில் அப்படியே இருக்கும்ல, அதை கொடுங்க. எனக்கு மட்டும்தான்டா பிஷப் கொடுத்து விட்டாரு, எப்படா பீட்டு நான் ஒன்றை கொடுக்க முடியும்? நைட்டு பூரா உத்திரிய கனவாக தான் இருக்கும். நைட்டு முழுசும் இப்படி தாங்க வாழ்ந்தோம். புரியல? வீட்டில் விடியா விளக்கு ஒன்று போட்டிருப்போம். அந்த லைட்டு மட்டும் அணையாது. கரண்ட்டு போனால் ஒழிய, கரண்ட்டே போகாதுங்க. புரியுது? அப்போல்லாம் எங்கேங்க இன்வெர்ட்ரு அப்படியே எரிஞ்சிட்ருக்கோம். அப்படியே இருதய ஆண்டவரை பார்த்துக்கிட்டு, மாதாவை பார்த்துக்கிட்டு, இப்படியே பார்த்துட்டு, இப்படியே தான் வாழ்க்கை ஓடிச்சு. ஒரு ஜெபம் கேட்கப்படலை. எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது தான் எங்கள் அம்மா காலையும் கையையும் வேளாங்கண்ணியில் வாங்கி வைப்பாங்க. நான் எதுக்குமா கால், போன வாரம் வலிச்சிச்சின்னு சொன்னீல்ல, ஓ வலிச்சா வாங்கி வைக்கணுமோ? புரியல? இப்படியெல்லாம் ஜெபம் கேட்கப்படுமான்னு போய் அலைஞ்சோம். ஒரு ஜெபம் கேட்கப்படல. சரி, அம்மாங்கள்ட்ட இருந்து தான் அந்த உத்திரியத்தையும் அந்த ஜெபமாலையும் வாங்கிட்டு வந்தோமே, கொஞ்சம் வல்லமையாக இருக்குன்னு பார்த்தா அது திருவ பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருது. மார்க் வேற குறையுது. புரியல? ஒன்றுமே விடியலை. என்னைக்கு அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ரட்சிக்கப்பட்டவனாய் நுழைஞ்சேனோ, அன்றிலிருந்து என் ஜெபம் பதிலாக மாறுது. சொல்லுங்க, பதிலாக மாறுது. இன்னும் சொல்றேன், கிருபை பெத்தவனால தான் ஜெபிக்க முடியும். ஒருத்தன் ஜெபிக்கிறான்னா, நான் இன்னும் பதிலுக்கே போல, அதுக்கு இன்னும் போகணும். நிறைய டிராவலிங்லாம் இருக்குது. புரியல? நம்ம போல ஜெபிக்கிற சில பேர் சர்ச்சில் இருப்பாங்க, மூஞ்சி இன்னும் என்ன பண்ணுவான்னு தெரியல. என்ன பண்ண? ஜெபம் பண்ண. என்ன ஜெபம் பண்ண? என்ன பிரேயர்? உங்களுக்கு தெரியுமா, கடவுளிடம் பேசுவதற்கு கிருபை இருந்தால் தான் கிருபாசனத்தண்டையிலே போக முடியும். எல்லாராலையும் போக முடியாது. ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன் பாருங்க. இந்த அம்மா முடிச்சிடுவோம். என்னப்பா, என்னையா, என்ன பார்த்தீங்கன்னா, கோயில் வேற போகாமையே கட்டி சோறு தின்னே சண்டை போட்டுட்டு, கோயில்லையே சண்டை போட்டுட்டு, வெளியே சண்டை போட்டுட்டு, வருஷம் இதே பிரச்சனை. இப்போ பாருங்க, இந்த அம்மா ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை தேர்ந்தெடுக்கிறார். உலக மண்டலத்தை தேர்ந்தெடுக்கல. யார் நான் சொல்கிறேன், அண்ணால பேசுகிறேன். பாருங்க, நேராக எங்கே போனாலாம், வாசி மைக்கிங் காணாமா, மைக்கோட போயிட்டானா, சரி விடு, நான் படிக்கிறேன். அவன் எங்கே எப்படி போவான்னே தெரிய மாட்டேங்குது. போ, புரியல? ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். 1 சாமுவேல் 1:10. 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. இல்லப்பா, 9லேருந்து வாசியா. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாளிலே எழுந்திருந்தாள். சொல்லுங்க, அந்நாளிலே எழுந்திருந்தாள். அந்நாள் இந்நாளிலே எழுந்திருப்பாயாக. மறக்கக்கூட, வேர்ல்டு ஜோன்ல நீ எத்தனை ஜெபம் பண்ணாலும், இல்லைன்னா முன்னாடி ஸ்டிக்கர், என் சமூகம் உனக்கு முன்பாக போவோம். அந்த வண்டி தான் எனக்கு கவுந்துருச்சு. புரியல? இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டி வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி, இயேசுவே என் வீட்டின் தலைவர், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நேராக வருவான் பிசாசு, இவருக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயமா வேற. புரியல? அது ஜெயிக்கிறவனுக்கு தான்டா கிடைக்கும். அவனே கழட்டி விட்டு உள்ளாந்து உட்காந்துருப்பான். புரியல? பாருங்க, எழுந்திருந்து ஆசரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாச நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தான். அவன் பாருங்க கரெக்டா வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். இவன் உள்ளார போயிட்டான். இந்த அம்மா அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கூட முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களினாலே தயை கிடைச்சாதான் ஜெபம் பண்ண முடியும். சொல்லுங்க,
கிருபை கிடைச்சாதான் ஜெபம் பண்ண முடியும். இதைத்தான் தாவீது சொல்றான், சங்கீதக்காரன் சொல்றான், என் ஜெபத்தை நீங்க தள்ளாம இருக்கணும்னா உங்க கிருபை என்னை விட்டு விலகாம இருக்கணும். உங்க கிருபை எனக்கு விலகாம இருந்தா என் ஜெபத்தை நான் ஈஸியா பண்ணிடுவேன். கூட உங்க கிருபை இல்லாம என்னால ஜெபிக்க முடியாது. அதை நல்ல சங்கீதக்காரன் உணர்ந்தனால தான் கிருபையை முன்னுக்கு வைக்கிறான். உங்களுடைய கிருபையை விளக்காதீங்க, அப்பதான் என் ஜெபம் தள்ளுபடி ஆகாது. உங்களுடைய கிருபையோடு தான் நம்முடைய சமூகத்துக்கு வருவேன். நீங்க பாருங்க, அந்த நாட்கள்ல இருக்க ராஜாவுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் போய் ஒரு பெட்டிஷனை வைக்கிறான்னா, அப்ப அவன் சொல்றான், உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் சொல்லுகிற விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லி எஸ்தர் சொல்லுகிறார். அதே போல நெகேமியா போய் நின்று சொல்றான், உம்முடைய கண்களில் எனக்கு தயை உண்டாகுமானால் என் தேசத்தின் அலங்கத்தை கட்ட நீர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டறலும் என்று சொல்லி ஜெபம் பண்றான். புரியல? அப்ப நீங்க வார்த்தையை நல்லா கவனிங்க. அப்ப இந்த வார்த்தை எதற்காக சொல்லப்படுது? கிருபை பெற்றவனாலதான், தயவு பெற்றவனாலதான், இரக்கம் பெற்றவனாலதான் ஜெபம் பண்ண முடியும். ஒருவன் பிரார்த்தனை செய்யணும்னா தெய்வத்திட்ட அவன் இந்த ஜோன்ல இருந்து பண்ண முடியாது, ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் போய் பண்ண முடியும். அதை பண்ணுகிறவன் யாரா இருப்பான்னா கிருபை பெற்றவன் மட்டும்தான். கிருபை பெற்றவன் மட்டும்தான். எல்லாராலையும் முடியாது. நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா அது கடவுள் கொடுத்த கிருபை. சொல்லுங்க, நான் இன்னைக்கு பிரார்த்தனை பண்றேன்னா கடவுள் கொடுத்த கிருபை. நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா கடவுள் உங்கள் மேல வச்ச இரக்கம். புரியுங்களா? பிரார்த்தனை, புரியுங்களா? கடவுள் உங்க மேல வச்ச இரக்கம். இதைத்தான் எபிரேய நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம் மட்டும் வாசி. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், சொல்லுங்க, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் பதிலை பெற்றுக்கொள்ளவும். அழகா இந்த தமிழ் தூய தமிழாக்குகிறேன். ஆதலால் நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே கடவுளுடைய கண்களிலிருந்து உதவியையும் கிருபையையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர கடவோம். பிரகாரம் இல்ல, பரிசுத்த ஸ்தலம் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் நின்று ஜெபிக்கிற ஜெபம் இல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப அந்த ஜோனுக்கு நான் போகணும்னா உங்களை கிருபை பெறணும். நான் திரும்பவும் சொல்றேன், ஏன் எல்லாராலையும் ஜெபிக்க முடியல, ஜெபிக்க தெரியல அப்படின்னா கிருபை பெறல. ஆனா சில பேர் பெற்ற கிருபையை போக்கடிச்சிட்டாங்க. அருமையான கிருபையை கடவுள் கொடுத்திருப்பார், நல்ல ஜெபிக்கிற கிருபையை கொடுத்திருப்பார். அந்த கிருபையை வச்சு ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க வேண்டிய நேரத்தை வீணடிச்சு அந்த ஜெப நேரத்தை மறந்து எத்தனையோ பேர் இந்த கிருபையை இழந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு கிருபை இருக்குங்க. எஸ்தர் ராசாத்தி ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்னாடி போய் ஒரு விண்ணப்பம் பண்ணி ஆகணும். அப்ப ராஜாவின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் அப்படி நிக்கிறா. அவன் ஒரே வார்த்தை சொல்ல, உன் வேண்டுதல் என்ன கேட்கப்படும். சொல்லுங்க, உன் வேண்டுதல் என்ன? அதான் அந்த ஜோன். எங்க? ராஜ சமூகத்தில். எங்கங்க? கொலு மண்டபத்தில் இல்ல, ராஜ சமூகத்தில். ராஜா அமர்ந்திருக்க சிங்காசனத்துக்கு முன்பதாக. அப்ப நான் இந்த ஜோன்ல நின்று, நான் இந்த வேர்ல்ட்லி ஜோன்ல, இந்த உலக மண்டலத்தில் இருந்து நான் என்ன ஜெபம் பண்ணாலும், இல்லை எவ்வளவோ பொருத்தனைகள் வச்சாலும், நான் கடவுளுக்காக எதெல்லாம் நேர்ந்துகிட்டாலும் அதெல்லாம் கேட்கப்படுவதில்லை. நான் எப்பொழுது அந்த கடவுள் இருக்கிற அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி போய் நெருங்கி அந்த கிருபாசனத்தில் நெருங்குறனோ அப்பொழுதுதான் என் ஜெபம் ஜெபமாக மாறும். அப்பதான் ஜெபமா மாறும். இந்த நிலைப்பாட்டுக்குள்ளார முதல்ல நம்ம வரணும். இந்த நிலைப்பாட்டை முதல்ல நம்ம உணரணும். நீங்க காலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்கன்னா யூ ஆர் எ கிரேசியஸ் பீப்புள். நான் காலையில் ஜெபிச்சேன்றது ஒரு சந்தோஷப்படுங்க. நான் காலையில் எழுந்து நான் ஜெபம் பண்ணேன், சந்தோஷப்படுங்க. எல்லாருக்கும் கிடைக்கல இந்த பாக்கியம். சிலது அப்படியே தூங்கி எந்திரிச்சு மூஞ்சு கழுவாம பல்லு வளர்க்காம நேரம் வந்து இங்கே உட்கார்ந்து இருக்குது. புரியல? லேட்டாக இருந்துச்சுட்டேன் அப்படி ஏதாவது போட்டு 2 சென்ட் அடிச்சு கிடிச்சுக்கிட்டு ஏதோ அடிச்சு வந்து உட்காந்துருக்கு. ஆமாம்,
இன்னொரு அரை மணி நேரம் போச்சுன்னா எல்லாம் நாரி போயிடும். காலை எழுந்திருச்சு ஜெபிக்க வச்சு கடவுள் அற்புதமா நம்மளை சுகமா இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. ஸோ அது கிரேசியஸ் கிரேஸ். இன்னொன்று தெரியுமா, இங்க வந்து உட்கார்றதுக்கே கிருபை தேவைங்க. இங்க வந்து உட்கார்றதுக்கு என்ன தேவை? கிருபை தேவை. இங்க உட்கார்றதுக்கே கிருபை தேவை. You are a gracious people. காலையில் நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கே கிருபை தேவை. ஜெபம் பண்ணுறது என்ன தெரியுமா? தெய்வத்தோட பேசுவதுங்க. தெய்வத்தோட எல்லாராலும் பேச முடியாது. அதனால தான் இந்த உலக மனிதர்கள், உலகத்தில் உள்ளவர்கள் தெய்வத்தோடு பேசுவதற்கு ஒரு புரோகிதரை வச்சிருக்கிறாங்க. நான் புரோகிதர் அல்ல, நானும் உங்களைப் போல தெய்வத்தோடு நேரடியாய் பேசுகிறவன். ஹல்லேலூயா. நம்ம பேச முடியாததுக்காக தான், கருவறையில் இருக்கிற சாமியை பார்க்க முடியலன்றதுக்கு தான் நடுப்புற ஒரு புரோகிதரை உட்கார வச்சு எனக்காக நீ ஏதாவது ஓதிக்க வேண்டிக்கன்னு சொல்லிட்டு வரோம். அவன் என்னத்தை ஓதுனானோ வேணானோ நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்லங்க. நடுப்புற ஒரு மீடியேட்டரையோ மத்தியஸ்தரையோ வச்சோ என் ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல, என்னை நேரடியாக கிருபாசன தண்டையிலே நடத்துகிறவர். நான் நேராக அவரை போய் பார்க்கலாம், நேராக போய் அவர்கிட்ட பேசலாம், நேராக போய் என்னுடைய ஜெபத்தை சொல்லலாம். இதுதான் ஜீசஸ். அவர்கிட்ட மட்டும்தான் நேரடி தொடர்பு வைக்க முடியும். மற்ற எல்லார்ட்டையும் நடுப்புற டீலர்கிட்ட போயிட்டு தான் போகணும், மதுரக்கூடாது. ஏசுட்ட மட்டும்தான் நேரடி. சில பேர் சொல்லுவாங்க அம்மாட்ட போயிட்டு தான் பிள்ளைகிட்ட போக முடியும். நோ நோ நோ, பிள்ளையே சொல்லிட்டார், உனக்கும் எனக்கும் என்ன, மதுரக்கூடாது. ஸ்ரீயே, who you are, உனக்கு எனக்கு என்ன, டிவைனிட்டிக்கு உங்களுக்கு வேலை சம்மந்தமே கிடையாது. சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன் உங்க கிருபையால. நான் இன்னைக்கு ஜெபிச்சுட்டு வந்தேன் உங்க கிருபையால. ஜெபிக்கிறது அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். கலெக்டருடைய அந்த பெஞ்சில் இருக்கிற ஒவ்வொரு கோப்புகளையும் கையாளக்கூடியது அங்கே இருக்க குமாஸ்தாவுக்கு தான் உரியது. எல்லாரும் கையாள முடியாது. நீங்கள் பாருங்களேன், கலெக்டர் குமாஸ்தாவை கொண்டு ஒரு மாதிரி ஆயிடுவார். இல்லைங்கய்யா, ஐயா நேற்று போடாமல் விட்டீங்க, இந்தாங்கய்யா போடுங்கய்யா, ஆமாம் இந்தாங்கய்யா நீட்டுறதெல்லாம் போடுவார் பாருங்க. என்ன நேற்று வாங்கலே நீனு அப்படின்னா அவர் எத்தனை தான் படிப்பார் சொல்லுங்க. எனக்கு அந்த தெய்வத்திட்ட நேராக போய் தைரியமாக கேட்குற முழு உரிமை எனக்கு கிடைச்சிருக்குது. இதனால் தெரியுமா? கிருபையினால. கிருபையினால அவர் கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்குதுன்னா நான் ஜெபிக்கிறதுக்கு தான் அந்த கிருபை. காலையில் கிருபை தாங்கன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த கிருபையுடைய யூஸ் எங்க தெரியுமா இருக்கணும்? நீங்க பண்ற ஜெபத்தில் இருக்கணும். நீங்க பண்ற ஜெபத்தில் இருக்கணும். அதனால இன்றைய வரைக்கும் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் என்னை ஜெபிக்க வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, ஜெபம்னா எல்லாரும் இந்த கோப்பை எடுத்துட்டு போக முடியாது. உங்க கையில் இருக்க ஒரு வெப்பன், உங்க கையில் இருக்க ஒரு வெப்பன், நீங்க மட்டும்தான் ஜெபிக்க முடியும். எல்லாராலும் இந்த பிரார்த்தனையை செய்ய முடியாது. அதனால தான் வேர்ல்டு வந்து ஒரு ஆளை நியமிச்சிருது. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, சாமிகிட்ட பேசுறதுக்கெல்லாம் நீயே பேசிடு, என் சார்பா என்னத்துக்குமா வேண்டிக்கணும், என் பிள்ளைக்காக வேண்டிக்க, நல்லா படிக்கணும் வேண்டிக்க அப்படின்னு அந்த சாமியார்ட்ட சொல்லி அந்த சாமியார் போய் அந்த சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறாரு. ஆனால் வேதம் அதை சொல்லலைங்க. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருச்சுன்னா நீ நேரடியாகவே என்கிட்ட வந்து வேண்டிக்கலாம். அப்படி கிருபை கிடைச்சவங்க தான் நம்பலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்குது. நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா? சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் கிடைக்காது. எஸ்தர் ராசாத்தியோட எத்தனையோ ஆயிரம் பெண்கள் கொலு மண்டபத்தில் அவர்கள் சுத்திகரிப்பின் முறைமையில் இருந்தாலும் சுத்திகரிக்கப்படுகிற நாளிலேயே, அந்த முடிகிற நாளிலேயே எஸ்தர் ராஜாத்தி தேவ சமூக ராஜ சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டார். ஒரு முறைதான், அதன் பிறகு ராஜா சொல்லாமல் வரக்கூடாது.
ஆனால் அடுத்த முறையும் போய் நின்று சொன்னா, உம்முடைய கண்கள் எனக்கு தயவு உண்டானால் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, உன் வேண்டுதல் என்ன? தேசத்துல பாதியை கேட்டால் தரேன்றார். உன் வேண்டுதல் என்ன? சந்தோஷப்படுங்க. கடவுளோடு நேரடியாய் பேசுகிறவர்கள், சத்தமா சொல்லுங்க, தெய்வத்தோட நேரடியா. இது பெரிய பாக்கியம் இல்லை? தெய்வத்தோட நேரடியா பேசுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரோடு நேரடியா பேசுறது நமக்கு பெரிய கொடுப்பனங்க. நம்ம யார்கிட்டயாவது ஒரு தகவலை சொல்லி ஒருத்தர் சொல்லுவோம். அந்த தகவல் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியவே இல்லை. கேட்டவன் தான்ப்பா என்ன சொன்னான்றதும் தெரியாது. புரியுங்களா? பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் தட்சணை வச்சுட்டு நிற்கிறாங்க. அத்தனை பேர்ட்டு கேட்குறா, உங்களுக்கு எதுக்காக வேண்டிக்கணும், உங்களுக்கு எதுக்காக கேட்குறா. 100 பேரை கேட்டுட்டு போய் இவர் யாருக்காக என்னத்தை சொல்லுவார்? சொல்லுங்க, யாருக்காக என்னத்தை சொல்லுவார்? பாவம் ஒரு அம்மா குழந்தைக்காக நின்றுருக்கோம். ஆமாம், அதுக்காக ஜெபம், வேற என்ன ஜெபம், என்னத்தை ஜெபம் பண்ணாரோ. ஆனால் எனக்கு எதுக்குங்க மீடியேட்டர், எனக்கு ஏங்க நடுப்புற மத்தியஸ்தர்? நான் நேரடியாக கிருபாசனத்தண்டையில் போய் ஜெபம் பண்ணுகிற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால கிருபை கிடைச்ச நீங்க ஜெபம் பண்ணாமல் இருக்காதீங்க. முதல்ல ப்ரேயர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. குறிப்பிட்ட நாள் ஜெபம் இல்லைங்க, ஜெபமே உங்களுடைய மூச்சா மாறட்டும். நீங்க கிருபை பெற்றவங்க, உங்களால் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். நீங்க கிருபை பெற்றவங்க, உங்களால் மட்டும்தான் விண்ணப்பம் பண்ண முடியும். கிருபை பெற்றவங்க, உங்களால் மட்டும்தான் தேவனை ஆராதிக்க முடியும். கிருபை பெற்ற நீங்க உங்களால் தான் மக்களுக்காக, தேசத்துக்காக இன்டர்சீஷன் பண்ண முடியும். You are a gracious people. இந்த பாக்கியத்தை விட்டுறாதீங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. உங்களுடைய கிருபை, இதை ஆம்பிளிஃபைட் பண்ணி இப்போ சொல்றேன். உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்தால் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க, உங்க கிருபை இருக்கிறதுனால நான் உம்மிடத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். அப்போ தெய்வம் எதை பார்த்து உள்ளார விடுறாருன்னா, உங்க மேல இருக்க கிருபையை பார்த்து தான் உள்ளார விடுறாரு. அந்த மண்டலத்துக்குள்ளார போகணுன்னா அந்த கிருபை பெற்றிருந்தால் தான் போக முடியும். ஹல்லேலூயா. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமீது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பேற்றிடுவோ விசுவாசத்தால், ஜெபித்ததையும் இழந்ததையும் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அதிகமாய் செய்திடுவார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூரண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூரண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறதுக்குன்னே ஒரு கிருபை தரீங்கப்பா. நான் அன்னைக்கு கடவுள்கிட்ட பேசுறதுக்காக எங்க சாமியார்ட்ட போய் எங்க குடும்பத்துக்காக ஒரு பூசை வைங்கன்னு சொன்ன நாள்லாம் இருக்குது. எங்க குடும்ப அங்கத்தினருக்காக பூசை வைங்க, செத்து போனவங்களுக்காக பூசை வைங்க. இப்படிலாம் திருப்பலிக்கு பணம் கட்டி ஒரு காலத்துல போய் அந்த சாமியாருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு ஒரு நிச்சயம் தெரியும், அவர் கிருபை என்னை விட்டு விலகலை. அதனால என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன்னா அவர் கொடுத்த கிருபை தான்.
இன்னைக்கு ப்ரேயர் என் வாயில இருக்குது, என் உள்ளத்துல இருக்குது, என் நினைவுல இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் கொடுத்த கிருபை தான். இன்னைக்கு தானாவே நம்ம முழங்கால போட வைக்கிறதுனா அது அவருடைய கிருபை தான். தானாவே வாயை திறந்தப்பா என் தேசத்தை பாருங்கப்பான்னு சொல்ல வைக்கிறதுனா அது அவருடைய மேல வச்ச கிருபை தான். அந்த கிருபை என்னை ஜெபிக்க வைக்குது, கிருபை என்னை துதிக்க வைக்குது, கிருபை என்னை ஆராதிக்க வைக்குது, கிருபை கிருபாசனத்தண்டை வரை என்னை நெருங்க வைக்குது. அதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காம எங்க ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க கிருபையினால உங்க கண்கள் எங்களுக்கு தயவு கிடைச்சிச்சு. அன்னாளுக்கு அன்னைக்கு ஏலியின் கண்கள்ல தயவு கிடைச்சனால அவ சொல்றா, உங்க கண்களில் எனக்கு தயவு உண்டாகட்டும்னு சொல்றா. அப்ப அவன் சொல்றான், சமாதானத்தோட போ, கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியதை நிச்சயம்